ஹாய்! நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ, அதில செகண்ட் பார்ட் கொஸ்டின் நம்பர் 31லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க. ஸோ, ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் குடுத்துட்டு அதுக்கு E0 வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 2 E0 வேல்யூ குடுத்துருக்காங்க. E0 கப்புள் வேல்யூ குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க Cu2+2 Cu அப்படின்னு இருக்கு. ஸோ, இத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாமா? அப்ப இது ஒரு ரியாக்ஷனா எழுதிக்கலாம். அப்ப Cu2 + 2 எலக்ட்ரான் வில் கிவ்ஸ் என்னது? Cu. இதோட இஎம்எஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.34 ரைட்டா? ஸோ, இங்க என்னோட வேல்யூ என்னது 2. அப்ப நம்ம இங்க ஃபார்முலால நமக்கு என்ன பண்ணுவோம்? இது E0 வேல்யூ அண்ட் இது வந்து நமக்கு N வேல்யூ இங்க 2. அடுத்து பாருங்க. அடுத்த ரியாக்ஷன் வந்து Cu2+2 Cu ப்ளஸ் குடுத்துருக்காங்க. இத நான் திருப்பி எழுதிக்கிறேன். அப்ப Cu ப்ளஸ் வந்து நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா, Cu2+ மாறுது. பிளஸ் 1 எலக்ட்ரான ரிலீஸ் பண்ணுது. இதோட E0 வேல்யூ நம்ம குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துருக்காங்க? 0.15. ஸோ, நான் திருப்பி எழுதுனனால -0.15 ஆயிரும். E0 ஓட வேல்யூ. ரைட்டா? அண்ட் இப்போ இத நம்ம 2யும் ஆட் பண்ணும்போது எனக்கு மேல குடுத்துருக்க ரியாக்ஷன் வரணும். வருதான்னு கேட்டா வரல. ஸோ, அப்ப 2 Cu இருக்கனால இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ, அப்ப இங்கேயும் 2 இங்க என்ன வந்து நமக்கு 2. அப்ப இந்த இஎம்எஃப் என்ன ஆயிரும்? 2 ஆல மல்டிப்ளை ஆயிரும். அப்ப N என்ன ஆயிரும்? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி ஆயிரும் நமக்கு. ரைட்டா? இப்போ பாருங்க இத 2யும் ஆட் பண்ணும்போது வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் இதிலிருந்து நமக்கு என்ன பண்ணிரும் 2 Cu அப்படியே இருக்கும். 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். 1 Cuவும் இங்க 1 Cuவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் 1 Cu இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா 2 Cu பிளஸ் வில் கிவ்ஸ் Cu2 பிளஸ் Cu. ஸோ, இந்த ஈக்குவேஷன் வந்துரும். அப்ப இது 2யும் ஆட் பண்ணுங்க. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இதோடைய என்னோட வேல்யூ இத N3 E3ன்னு வைக்கிறேன். இத வந்து E1 N1ன்னு வைக்கிறேன். இத E2 N2ன்னு வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆயிரும்னா, ஆ E3 N3 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆயிரும்? N இன்டு N1 இன்டு E1 பிளஸ் என்ன ஆயிரும்? N2 இன்டு E2ன்னு வரும். ஸோ, இங்க N வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னா 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ, அப்ப என்ன ஆயிரும்? E3 ஏன்னா இதுக்கும் நமக்கு என்ன ஆகுது? 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கு. Cu +லேருந்து 2+னாலும் சரி, இல்ல Cu +லேருந்து Cu 0னாலும் சரி. அப்ப E3 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்னா 2 இன்டு 0.34 மைனஸ் 2 இன்டு 0.15. ஸோ, அப்ப என்ன ஆன்ஸர் வருதுன்னு பாருங்கங்க. 0.68 மைனஸ் 0.3 ரைட்டா? ஸோ, இது 8 68 மைனஸ் 0.3 அப்ப நமக்கு ஆன்ஸர் என்ன வருது அப்படின்னா 0.38 வருது. ஸோ, எங்க இருக்கு பாருங்க பிளஸ் 0.38 ஆன்ஸர் சி. ஸோ, இதுதான் இதுக்குரிய ஆன்ஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. E0 ஃபார் த செல் அப்படின்னு குடுத்துட்டாங்க. த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு கேட்டிருக்காங்க. E0 வேல்யூ குடுத்துட்டாங்க. அப்ப ஃபார்முலா என்னது? E0 தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 இன்டு RT பை NF இன்டு லாக் ஆஃப் K. இதுதான் ஈக்லிபிரியம். K ஈக்லிபிரியம். ஸோ, இந்த 2.303 RT அண்ட் F இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அண்ட் இங்க என்னோட வேல்யூ பாருங்க 2 இங்க 0 அப்ப 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்ப N ஈக்குவல் 2. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா E0 தட் இஸ் ஈக்குவல் டு 0.0591 டிவைடட் பை 2 இன்டு லாக் K. ரைட்டா? ஸோ, அப்ப E0 வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க நமக்கு? 1.1 வோல்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, அப்ப 1.1 ரைட்டா? ஸோ, இன்டு 2 டிவைடட் பை 0.0591 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் K. ரைட்டா? அப்ப இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா? ஸோ, இத மல்டிப்ளை பண்ணணும். இத மல்டிப்ளை பண்ணிட்டு அப்ப என்ன வருது நமக்கு இங்க பாருங்க. 2.2 டிவைடட் பை 0.0591 தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்னது? லாக் K அப்படின்னு இருக்கா? இப்ப லாக் Kவ நம்ம வெளிய எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 10 டூ த பவர் கொண்டு போணும். ரைட்? அப்ப இத நம்ம டிவைட் பண்ணி குடுத்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 37.3 வருது. ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. தட் இஸ் ஈக்குவல் டு லாக் K. அப்ப K தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? ஆன்டி லாக் ஆஃப் 37.3 தட் இஸ் ஈக்குவல் டு K. அப்ப 10 டூ த பவர் ஆஃப் 37.3 தட் இஸ் ஈக்குவல் டு K. அப்ப K தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்ஸர் அப்படின்னு பாருங்க. 1.9 இன்டு 10 டூ த பவர் ஆஃப் 37 வரும். ஸோ, அதுக்கு நீங்க லாக் எடுத்தீங்க, ஆன்டி லாக் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ, இந்த ஆன்ஸர் எங்க இருக்கு? 10 டூ த பவர் ஆஃப் 37. ஸோ, ஆப்ஷன் Dல இருக்கு. இதுதான் நமக்கு ஆன்ஸர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபாலோயிங் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டிஸ் ஆர் கிவன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ரைட்டா?
ஸோ அப்ப லாம்டா எம் ஃபார் H2SO4, K2SO4, CH3COOK குடுத்துட்டாங்க. CH3COOH கேட்டிருக்காங்கப்பா. அப்ப எனக்கு CH3COOH வேணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ 1/2 இன்டு ரைட். இத 2 டைம்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க. இத 2 டைம்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்டின்னா, 2 CH3COOH எடுத்தேன் அப்டின்னா என்ன ஆகும்னா, எனக்கு H2SO4 ரைட்டா? பிளஸ் CH3COOK மைனஸ் இங்க என்ன ஆயிரும் அப்டின்னா, ஆ K2SO4 இங்க மட்டும் இன்டு 2 போட்டுக்கிறேன்ப்பா. அதாவது இந்த ஃபார்முலாவ நான் ஃபார்ம் பண்றேன். நல்லா பாருங்க. எனக்கு இந்த 2 CH3COOH வரணும். அப்ப பாருங்க இங்க மைனஸ் K2 போட்டிருக்கனால, இங்க 2K பிளஸ்ல இருக்கும். இதுவும் 2K மைனஸ்ல இருக்கும். இதுவும் கேன்சல் ஆயிரும். நான் லாம்டா நாட்டா எழுதணும். பட் இங்க எழுதல ஷார்ட் அவுட் பண்றதுக்காக. ஃபார்முலா படி எழுதணும்னா என்ன பண்ணணும் நமக்கு எப்படி வரும்? இப்ப K2SO4னா லாம்டா ஆஃப் 2K பிளஸ் அப்படின்னு வரும் இல்லையா? அந்த மாரி வரும். ஸோ நான் எழுதல. இங்க 2K பிளஸும், இங்க 2K பிளஸும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இன்டு 2 இருக்கு இல்லையா? அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு SO4ம் இங்க ஒரு SO4 கேன்சல் ஆயிரும். அப்ப கடைசில நமக்கு என்ன மிச்சம் இருக்கும் பாருங்க. இதுலருந்து 2H பிளஸ் இருக்கும். இதுலருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2CH3COO மைனஸ் இருக்கும். அப்ப 2மே நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3COO மைனஸ் 2 டைம்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 டைம் கேட்டிருக்காங்க. அப்ப கடைசில என்ன பண்ணிக்கணும்? இந்த வேல்யூவ டிவைடட் பை 2 போட்டுக்கணும். அப்ப பாருங்க, H2SO4 உடைய வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, X அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிளஸ் இது நான்ஸ் ஈக்குவேஷனுடைய இது கோல்ராட்ஸ் லாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். அண்ட் சோடியம், பொட்டாசியம் அசிட்டேட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆயிரும்னா இங்க நமக்கு 2Z ரைட்டா? பிளஸ் K2SO4க்கு Y குடுத்துருக்காங்க. ஸோ இத நம்ம மைனஸ் பண்ணணும். K2SO4 எப்படி இருக்கு நமக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப மைனஸ் Yன்னு வரும். ஸோ இத நான் கொஞ்சம் அல்டர் பண்ணி எழுதுனா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, X மைனஸ் Y பிளஸ் 2Z அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப நமக்கு என்ன தெரியும்? இப்படி பண்ணும்போது நமக்கு 2CH3COOH வருது. ஆனா கொஸ்டின் என்னமோ 1க்கு தான். அப்ப அத டிவைடட் பை 2 போடலாமா? அப்ப டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா, இங்க டிவைடட் பை 2 வரும். இங்கேயும் டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, X மைனஸ் Y அண்ட் டிவைடட் பை 2 பிளஸ் Z அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆன்ஸர் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் Dல இருக்கு. இப்ப இது கோல்ராட்ஸ் லா. இது ஆக்சுவலா நான் டீட்டெயிலா எழுதணும். எப்படி எழுதணும்னா, லாம்டா H பிளஸ் பிளஸ் லாம்டா SO4 2 மைனஸ் இப்படிலாம் வரிசையா வரும்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணிட்டேன், இந்த லாம்டாலாம் போடாம இந்த அயான்ஸ மட்டும் டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி குடுக்குறேன். ரைட்டா? லாம்டா போட்டு தான் கேன்சல் பண்ணி தரணும். ஃபார் த டைம் பீயிங் என்ன பண்ணியாச்சுங்க நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணி குடுத்தாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 34 the molar conductivities of 0.5 molar solution of AgNO3 with electrolytic conductivity of 5.76 ன்னு குடுத்துட்டாங்க. இப்போ மோலார் கண்டக்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? லாம்டா m that is equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? K into 10 to the power of 3 divided by m molarity. அப்ப K ஓட வேல்யூ என்ன குடுத்துருக்காங்க? 5.76 இன்டு 10 to the power of -3. நமக்கு இங்க 10 to the power of +3 இருக்கு. ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சாரி. 2 நேரம் நமக்கு கேன்சல் ஆயிரும். அண்ட் டிவைடட் பை இதோடைய கான்சன்ட்ரேஷன் என்னது? 0.5 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப இதோடைய ஆன்ஸர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, வில் கெட் த வேல்யூ ஆஃப் இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும் நமக்கு? 11.52. ஏன்னா 0.5னா என்னது? 1/2 தானே. அப்ப என்ன ஆயிரும்? 11.52 சைமன். எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் Bல இருக்கு. ரொம்ப முடிஞ்சுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்து 35 பாருங்க. அட் 25 டிகிரி செல்சியஸ் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 மோலார் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு குடுத்துட்டாங்க. ரைட்டா? அண்ட் அட் இன்ஃபினைட் சொல்யூஷன் மோலார் கண்டக்டன்ஸ் குடுத்துட்டாங்க. த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கேட்டிருக்காங்கப்பா. ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் அயனைசேஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா? மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை இன்ஃபினைட் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன் லாம்டா m. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு. மோலார் கண்டக்டன்ஸ் அட் பர்ட்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணிருக்காங்க? 9.54 ஓம் குடுத்துருக்காங்க. டிவைடட் பை மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினைட் டைலூஷன் என்ன குடுத்துருக்காங்க? 238. அப்ப டிவைட் பை என்ன பண்ணுவோம் நம்ம? 238 அப்படின்னு போடுவோம். ஸோ ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு இது பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்ப பெர்சன்டேஜ்னா என்ன பண்ணிக்கணும் நம்ம? இன்டு 100 போட்டுக்கணும். ரைட்? அப்ப இத மட்டும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, வில் கெட் த வேல்யூ ஆஃப் 0.04008 இன்டு 100 அப்படின்னு நம்ம போடும்போது என்ன ஆயிரும் நமக்கு? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல 4.008% அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் Aல இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் ஆன்ஸரா இருக்கும். இதுவும் கோல்ராட்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் மேல பார்த்தது ஒரு அப்ளிகேஷனா, இது என்னது? வேற விதமான அப்ளிகேஷன். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் NH4OH அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ NH4OHக்கு இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். NH4Cl கொடுத்துருக்காங்க, அண்ட் NaCl கொடுத்துருக்காங்க, அண்ட் NaOH கொடுத்துருக்காங்க. எனக்கு ரிசல்ட்டிங்கில் என்ன ஃபார்ம் ஆகணும்? NH4OH ஃபார்ம் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த Cl நமக்கு கேன்சல் ஆகணும், இந்த Na கேன்சல் ஆகணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகணும்னா இது எப்படி இருக்கணும்? மைனஸில் இருக்கணும். அப்போ தான் இது மைனஸ் Naவும் மைனஸ் ப்ளஸ் Naவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, lambda m0 ஆஃப் NH4Cl ப்ளஸ் lambda m0 ஆஃப் NaOH அடுத்து மைனஸ் lambda m0 ஆஃப் NaCl. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்? அந்த மைனஸ் இருக்கிறதுனால இந்த Na அதே மாதிரி இந்த Cl கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும்? NH4OH கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ NH4Cl இங்கே ப்ளஸ் NaCl இருக்குது, ஸோ இது வராது. அப்போ மைனஸ் NaCl நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ மைனஸ் NaCl இங்கே இருக்குது, ரைட்டா? அப்போ மைனஸ் NaCl போட்டிருக்கோம். இங்கே என்ன ஆகுதுன்னா NH4 ப்ளஸ் இங்கே NH lambda m NaOH கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே என்னது? NaCl. அப்போ இந்த Naவும் இந்த Naவும் கேன்சல் ஆயிரும், இந்த Clவும் இந்த Clவும் கேன்சல் ஆகிட்டு வெறும் NH4OH மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது? இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், molar conductivities at infinite dilution of NaCl, HCl and CH3CONA கொடுத்துட்டாங்க, அண்ட் CH3COOH கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னா CH3COOH. இப்போ கொடுத்த மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா CH3COO. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டர் படி எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு NaCl கொடுத்துருக்காங்க, அண்ட் நான் என்ன பண்ணுறேன்? HCl எடுத்துக்கிறேன். HCl ப்ளஸ் CH3COONA மைனஸ் NaCl போடுறேன். மைனஸ் NaCl போடும்போது இந்த Naவும் கேன்சல் ஆயிரும், Cl கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பாருங்கள் என்ன இருக்குன்னு, CH3COO மைனஸும் அண்ட் Hயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் கரெக்டு. அப்போ HCl வேல்யூ வந்து 126.4, ரைட்டா? ப்ளஸ் CH3COONA வேல்யூ பாருங்கள் 91.0, மைனஸ் NaClோட வேல்யூ பாருங்கள். சாரி, NaClக்கு தான் என்னது? 126, அதான் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா? செகண்ட் என்ன இருக்குது நமக்கு? 425.9, மைனஸ் இங்கே நமக்கு என்ன வந்துடுது? 126.4, ரைட்டா? அப்போ இதை நீங்கள் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 126 நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 390.5 வரும். ஸோ ஆப்ஷன் டி, ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீக் ஆசிட் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு 3 காம்பனண்ட் ஸ்ட்ராங் கொடுப்பாங்கப்பா. இந்த 3 ஸ்ட்ராங்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வீக்கை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, எப்போவுமே இப்படி தான் இருக்கும், ஒன்று மட்டும் மைனஸாக இருக்கும். அந்த மைனஸ் எப்படி இருக்கும்? நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அயான்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்து 390.5 வந்துடும், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, an increase in equivalent conductance of a strong electrolyte with dilution is mainly due to. ஸோ டைலூஷன்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதில் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டில். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காரணம் வந்து இன்க்ரீஸ் இன் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். 100% அயனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டைலூஷன் பண்ணுறாமல் நார்மலாக நம்ம இருக்கும்போதே நேரம் ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் 100% டைலூட் ஆயிரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இன்க்ரீஸ் இன் போத் நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் அயானிக் மொபிலிட்டின்னு இருக்காங்க. இது தப்பு. ஏன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அதோடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதை ரீச் பண்ணிடும், கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிரும், ரைட்டா? அப்போ இதுவும் வராது. அண்ட் டி பாருங்கள், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது, ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which are the following expression correctly represent the equivalent conductance at infinite dilution கொடுத்துருக்காங்க Al2SO4க்கு. அப்போ இன்ஃபினைட் கண்டக்டன்ஸ் வந்து நம்ம எதுக்கு எழுதுறோம்னா Al2SO4 மோலார் கண்டக்டன்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு மோலார் கண்டக்டன்ஸ் எழுதணும்னா நமக்கு என்ன வரும்னா 2 × λ0 Al3 ப்ளஸ் 3 × SO4, அதாவது λ0 ஆஃப் SO4 2-. ஸோ இதுதான் என்னதுன்னா மோலார் கண்டக்டிவிட்டி. இப்போ மோலார் கண்டக்டிவிட்டியை நம்ம எப்படி நார்மாலிட்டியாக மாற்றுறது அப்படின்னா × n போடணும் இல்லையா? ஸோ அப்போ × n போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு என்னது இங்கே n. அப்போ நம்ம இங்கே n போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா இங்கே வந்து நமக்கு /3, இங்கே என்ன ஆயிரும் /2. ஏன்னா இங்கே 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், இங்கே 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6/6, ரைட்டா? ஏன்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் இங்கே நமக்கு Al3 ப்ளஸ் இங்கே நேரம் 6/6 அண்ட் SO4 2- அப்படின்னு வரும், ரைட்டாப்பா? இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும், இது ரெண்டு கேன்சல் ஆகி 1, இது ரெண்டு கேன்சல் ஆகி 1. அப்போ நமக்கு என்ன ஆயிரும் Al3 ப்ளஸ் SO4 2- தான் வரும். இது மேலே லாம்டா ரெண்டுலேயுமே. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது.
ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டிவைடட் பை n ஃபேக்டர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு போட்டோம்னா என்ன கிடைச்சிரும், அது ஈக்குவலன்ட்டா மாறிரும். ரொம்ப சிம்பிள். ரைட்டா? இது வந்து நம்ம நார்மாலிட்டிக்கும் மோலாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. The equivalent conductance of m/32 solution of a weak monobasic acid is 8 ஓமோட இன்வெர்ஸ், ஓம் இன்வெர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் குடுத்துருக்காங்க. அட் இன்ஃபினைட் டைலூஷன் இஸ் 400 அப்படின்னு குடுத்துருக்காங்க. த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்கப்பா. அப்ப டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன ஃபார்முலா? இதுதான் Ka தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். ஸோ அப்போ லாம்டா எம் நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8 அட் இன்ஃபினைட் டைலூஷன் 400 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 400. ஸோ இதுதான் ஆல்ஃபாவுடைய வேல்யூ. ரைட்டா? அப்போ இது 1 டைம், இது நேரம் நமக்கு 2 டைம்ஸ்னு வரும். அப்போ 1/2 அப்படின்னு வருமா? அப்போ 1/2னா நமக்கு இது எப்படி எழுதிக்கலாம்? 0.5ன்னு எழுதிக்கலாமா? இல்லை 1/2 மேலே கொண்டு வந்துக்கலாமா? 200. அப்போ 2 × 10⁻²ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 2 × 10⁻2 எழுதி மேலே கொண்டு வந்துக்கலாம். ரைட்டா? ஸோ இது 1, இது 2 டைம்ஸ். நான் இங்கே மாற்றி எழுதியிருக்கேன். இது என்னது, எனக்கு 1 டைம்ஸ் இங்கே 2 டைம்ஸ் வருது. ரைட்? அப்போ 2 × 10⁻² அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஆல்ஃபா. அப்போ Ka தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி. அப்போ என்னது, 2 × 10⁻² த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? m/32. ஸோ 1 என்ன பண்ணிக்கலாம், நம்ம 32ன்னு போட்டுக்கலாம். இதுதான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம போட்டோம்னா நேரம் நமக்கு இங்கே 4 × 10⁻4 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குங்களா 32. ஸோ இது 1 டைமு. ஸோ அது நமக்கு எத்தனை டைம் வரும்? 8 டைம்ஸ் வரும். அப்போ 1/8. 1/8னா நமக்கு என்ன வரும்? 1.25 வரும் இல்லையா? 1/8னா என்ன வரணும்? 1.25 ரைட் இன்ட்டு 10⁻4. இது எங்கே இருக்குது பாருங்கள் நமக்கு? ஆப்ஷன் 10⁻4 போடுறோம். அப்போ 32 போடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா 4 இருக்குது. அப்போ 1/8 வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ 1/8 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? சாரி 1.25 போட்டோம்னா 4/32 போடும்போது நேரம் நமக்கு 1/8ன்னு வரும். அப்போ 1/8 போட்டோம்னா 0.125 × 10⁻4. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுன்னா நேரம் 1.25 × 10⁻5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே பாருங்கள்? ஆப்ஷன் டியில் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். கோல்ராஜ் லா ஸ்டேட் செட்ஸ். இது ரொம்ப ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ப்பா. இன்ஃபைனைட் எவல்யூஷன் ஈச் அயான் மேக்ஸ் டெஃபினைட் கான்ட்ரிபியூஷன் டு கண்டக்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் வாட் எவர் பி த நேச்சர் ஆஃப் த அதர் அயான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட். இன்ஃபினைட் ஏ முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஏன்னா இன்ஃபினைட் எவல்யூஷன் பாருங்கள், வாட் எவர் பி த நேச்சர் ஆஃப் த அயான்ஸ் இன் கான்ட்ரிபியூஷன் டு த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்ன்றது தப்பு. ரைட்டா? அடுத்து ஃபைனைட் டைலூஷன் அப்படின்றது தப்பு. இன்ஃபினைட் தான். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், டிபெண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வரும்? நமக்கு இண்டிபெண்டன்ட்னு வரணும். அப்போ ஏ மட்டும்தான் இதில் கரெக்டான டெஃபினிஷன். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் பேரியம் குளோரைடு அயான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கப்பா. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் BaCl2 கேட்டிருக்காங்கப்பா. ரைட்டா? அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்ஷன் அட் இன்ஃபினைட் டைலூஷன். அப்போ லாம்டா எம் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பேரியம் குளோரைடை பொறுத்த வரைக்கும் பேரியத்துக்கு என்ன எழுதுவோம்? லாம்டா Ba2 ப்ளஸ் இங்கே நேரம் நமக்கு 2 × லாம்டா Cl- அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம 1/2ன்னு போடுவோம், இங்கே 2/2ன்னு போடுவோம். ஸோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸில் பேரியத்தில் எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு நடக்குது? இப்போ மோலாருக்கு நான் எழுதியிருக்கேன். இப்போ ஈக்குவலன்றப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு பார்ப்போம். அப்போ லாம்டா தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதில் வந்து 1/2 × லாம்டா ஆஃப் Ba2 ப்ளஸ் ஏன்னா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ப்பா. ரைட்டா? அண்ட் Cl- நம்ம நேரம் 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ Cl பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுனால நேரம் 2/2 1 ஆயிரும். ஸோ அப்போ நேரம் நமக்கு இந்த இடத்துல 1 லாம்டா நாட் Cl- அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் இப்போ ஆட் பண்ணுங்கள். இப்போ பேரியம் குளோரைடு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 127 கொடுத்துருக்காங்க. அப்போ 127 டிவைட் பை 2 + 76 அப்படின்னு போடலாம். சரியா? அப்போ என்ன வரும் நமக்கு? 127 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 63.5 + 76
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 139.5 வருது. ஸோ இதுதானது நமக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் பேரியம் குளோரைடு. ஸோ அப்படின்னா அது நமக்கு 139.5 அப்படின்றது தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The specific conductance of 0.1 normal KCl solution at 23 degrees Celsius is 0.012 ohm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். The resistance of cell containing the solution at same temperature கொடுத்துட்டாங்க. செல் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்கப்பா. அப்போ செல் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா எழுதும் போது K பாருங்க, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு என்னது L/A. ஸோ அப்போ இந்த சிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், 1/Rன்னு போட்டுக்கலாமா? அப்போ கப்பா தட் இஸ் ஈக்குவல் டு 1/R இன்ட்டு L/A. ஸோ L/A தான் செல் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன நமக்கு K இன்ட்டு R தட் இஸ் ஈக்குவல் டு L/A. ஸோ அந்த L/Aன்றது தான் செல் கான்ஸ்டன்ட். அப்போ கப்பா இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது செல் கான்ஸ்டன்ட். முதல்ல அதை டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. இப்போ கேவோட வேல்யூ பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.012 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.012 அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸு 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 0.66ன்னு வரும். ஸோ 0.66 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ரொம்ப சிம்பிள்ப்பா பாருங்கள், கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் டெரைவ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரைட்? அடுத்து பாருங்கள் 44. On heating one end of a piece of metal, the other end becomes hot. எதனால? ஏன்னா அங்கே எனர்ஜைஸ்ட் எலக்ட்ரான் தான் மூவிங் டு த அதர் எண்டு. ஸோ இதுதான் நடக்கும். மைனர் பெர்ட்ரிபேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த எனர்ஜி ஆஃப் ஆட்டம் அப்படின்றது நடக்காது. அப்போ 44க்கு என்ன வரும் நமக்கு ஏ. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டல், ரெசிஸ்டன்ஸ்னால நமக்கு என்ன ஆகாது, ஹீட் கண்டக்ட் ஆகாது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு கண்டினியூவஸ் ரெசிஸ்டன்ஸ்னால there can be எனர்ஜி லாஸ் in the form of heat. எனர்ஜி லாஸ் தான் இருக்கும், எனர்ஜி கண்டக்ஷன் இருக்காது. ஸோ அப்போ சி வராது. ரைட்? அடுத்து மொபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மெட்டல்ஸ். ஆட்டம்ஸ் எங்கேயும் மூவ் ஆக போகிறதில்ல, எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே நமக்கு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆன் எலக்ட்ராலைசிஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூசிங் பிளாட்டினம் எலக்ட்ரோட் த ப்ராடக்ட் அப்டைன்டு அட் ஆனோட் வில் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ H2SO4 ரைட்டா? இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், நம்ம 2H + SO4 2- அண்ட் ஆனோடில் நமக்கு என்னப்பா நடக்கும், ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆக்சிடேஷனானது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இங்கே நமக்கு SO4 இருக்குது. இந்த SO4 என்ன ஆகலாம், நமக்கு ஆக்சிடைஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா இங்கே டைலூட்டுன்னு போட்டிருக்காங்க. அப்போ உள்ளே நமக்கு என்ன இருக்கும், வாட்டரும் இருக்கும். இப்போ வாட்டரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2H + O2- பிரிக்கலாம். அப்போ இங்கே O2, இதில் ரெண்டில் யார் நமக்கு ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆவாங்கன்னா இந்த O2- தான். அப்போ என்ன ஆகுனா O2- வில் பி ஃபார்ம்ட் அஸ் என்னதுன்னா half O2 ரைட் +1 எலக்ட்ரான். எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்ன மாறும், நமக்கு இந்த இடத்துல O2 நமக்கு மாறும். +2 எலக்ட்ரான், ஆக்சுவலாக 2- இல்லையா? ஸோ அப்போ என்ன 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கும். அப்போ half O2 நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியாப்பா? இதே நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா நேரம் 2 ஆக்சிஜன் O2- வில் ஃபார்ம்ஸ் O2 + 4 எலக்ட்ரான். ரைட்டா? அப்போ என்ன பண்ணும், ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனாக மாறும். இதுதான் பாசிபிலிட்டி. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு கேத்தோடில் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா ரிடக்ஷன் தான் ஆகும், எலக்ட்ரானை கெயின் தான் பண்ண போகுது. இங்கே SO4 O2 பார்க்கும்போது நமக்கு எதுக்கு இருக்கும், O2க்கு தான் இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்போ இருக்கும், நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக என்ன ஆயிரும், பாசிட்டிவ் வேல்யூவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். அப்போ 45க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் பி ஆக்சிஜன் கேஸ் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The number of Faradays required to produce 20 gram of calcium from molten CaCl2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ molten Ca நமக்கு என்ன இருக்கும், Ca2+ இருக்கும். இதில் நான் என்ன பண்ணலாம், 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணால் அது என்ன மாறிடும், எனக்கு Caவாக மாறிடும். அப்போ இங்கே என்னது 2 Faraday எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது 1 mole ஆஃப் Caக்கு. 1 mole ஆஃப் Caவோடைய மாஸ் என்னது 40. ஸோ எவ்வளோ கேட்டிருக்காங்க, 20 கேட்டிருக்காங்க. அப்போ 20னா என்ன வரும், நமக்கு 0.5 mole வரும். ஸோ இது 1 mole. அப்போ 0.5 மோலுக்கு என்ன ஆயிரும், 1 Faraday தேவைப்படும். ஸோ டு ஃபார்ம் அ கால்சியம். ரைட்டா? அப்போ ஆன்சர் என்ன வரும், ஏ. முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டாச்சியோமெட்ரி கால்குலேஷன் தான் இது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். டியூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் மோல்டன் சோடியம் குளோரைடு ரைட் the time required to produce 0.10 mole of chlorine gas using a current of 3 ampere அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. 0.10 mole of chlorine gas அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ப்ரொடியூஸ் ஆகணும் யூஸிங் அ கரண்ட் ஆஃப் 3 ampere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் பார்க்கலாமா? மாஸ் ஆஃப் அ குளோரின் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் மோல் இருக்கு இல்லையா 0.1,
இன்ட்டு என்ன பண்ணுவோம்? மோலார் மாஸ்ன்னு குடுப்போமா? அப்ப மாஸ் தட் இஸ் ஈக்குவல் என்னது 0.1 மோல் இன்ட்டு மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் குளோரின் கேஸ். அப்ப Cl2. அப்ப Cl2னா நமக்கு என்ன வரும்? 35.5 2 டைம்ஸ். அப்ப என்ன ஆயிரும் நமக்கு 71 வரும். அப்ப 0.1 இன்ட்டு நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல 71. இதுதான் மாஸ் டெபாசிட்டட். அப்ப என்ன ஆயிரும் 7.1. அப்ப மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? Z இன்ட்டு I இன்ட்டு T. ரைட்டா? ஸோ மாஸ் டெபாசிட் என்னது 7.1 தட் இஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும் பாருங்க. இசட்டோட வேல்யூ இசட் தட் இஸ் ஈக்குவல் டு நான் எழுதுவோம் மோலார் மாஸ் டிவைடட் பை என்எஃப் அப்படின்னு எழுதுவோம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு இல்லையா என்னன்றது. ஸோ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ நமக்கு 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அப்போ என்ன மோலார் மாஸ் வந்து 35.5 டிவைடட் பை 2 இன்ட்டு எஃப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன வரும் பாருங்கள். 35.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 96500 இன்ட்டு ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? கரண்ட் வந்து 3 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இன்ட்டு டைம் டி. அப்போ டி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ செகண்ட்ஸில் தான் ஆன்சர் வரும். T that is equal to நமக்கு என்ன வரும் 7.1 into 2 into 96500 and divided by 3 into 35.5 அப்படின்னு நமக்கு வரும். ரைட்டா? அப்போ இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோம்னா டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 6433.3 செகண்ட்ஸு. ஸோ இதுதான் ஆன்சர். இதை நம்ம மினிட்ஸாக மாற்றணும். ஏன்னா ஆப்ஷனில் ஃபுல்லாகவே மினிட்ஸ் தான் இருக்குது. அப்போ டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா மினிட்ஸ் வந்துடும். ஸோ அதை டிவைடட் பை 60 போட்டிங்க அப்படின்னா T தட் இஸ் ஈக்குவல் டு 107.2 வச்சுக்கோங்க 107.2 மினிட்ஸ் வருது. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 110. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதை 110 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம ஆன்சரை மார்க் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குளோரினில் இந்த மோல் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அடுத்து இந்த இசட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட்? இனிமேல் வர ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே இப்படி தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் இது சேம் மாடல் ஃபேரடே லா ஃபர்ஸ்ட் லாலேருந்து வந்திருக்கு. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டெலிவர்ட் அட் அ கேத்தோட் டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் பை அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் இன் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் இன் 60 செகண்ட்ஸ். அப்போ Q கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? Q தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதியிருப்போம்? IT இல்லையா? ஸோ I இன்ட்டு T. ஐயோட வேல்யூ 1 இன்ட்டு 60. அப்போ சார்ஜ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது? 60 கூலும் வருது. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் நமக்கு எவ்வளோ கூலும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா 1 எலக்ட்ரான் will produce 1.60 into 10 to the power of minus 19. சரியா? அப்போ 1 கூலும் is produced by 1 by 1.60 into 10 to the power of minus 19 தட் இஸ் ஈக்குவல் என்னது 1 கூலும். அப்போ 1 கூலும் என்ன ஆகும்? இவ்வளோ எலக்ட்ரானால் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 60 கூலும்னா நேரம் இன்ட்டு 60 போடுவோமா? அப்போ 60 டிவைடட் பை 1.60 இன்ட்டு 10 to the power of minus 19 போடணும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேல்யூவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 3.75 இன்ட்டு 10 to the power of 20 நமக்கு ஆன்சர் வருது. ஸோ டிவைட் பண்ணால் 3.75 இன்ட்டு 10 to the power of 20 is the answer. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். When 0.1 mole of MnO4 2- is oxidized, the quantity of electricity required to completely oxidize MnO4 2- to MnO4 கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ 0.1 மோல் எடுத்துக்க சொல்கிறாங்க. MnO4 2- ஆக்சிடைஸ் ஆகுது. ரைட்டா? ஸோ எலக்ட்ரிசிட்டி கேட்குறாங்க. இப்போ MnO4 2- Mnோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படின்னா +6 வரும். ஸோ இது நமக்கு என்ன மாறுதுன்னா +7 மாறுது. 7+. ஸோ அப்போ எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்? 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? Mn7+ + 1 எலக்ட்ரான் எழுதிக்கலாமா? அப்போ இங்கே தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டி என்னது? 1 ஃபேரடே. அப்போ 1 ஃபேரடேனா 96500. ரைட்டா? ஃபார் 1 மோல். சரியா? இது என்னது? 1 மோலுக்கு. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1 மோல் கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 மோலுக்கு நமக்கு என்ன ஆயிரும் இந்த இடத்துல? இந்த 1 ஃபேரடே என்ன ஆயிரும்? 0.1 ஃபேரடேவாக மாறிடும். அப்போ 0.1 ஃபேரடே அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 9650. ஒரு 0 குறைஞ்சிரும். ஏன்னா டிவைடட் பை 10 போகிறதுனால என்ன ஆயிரும் நமக்கு? ஒரு 0 குறைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ரொம்ப ஈஸிப்பா. அதெல்லாம் ஸ்டாச்சியோமெட்ரிலே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ ஈஸி. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். The weight of silver, atomic weight கொடுத்துட்டாங்க, and displaced by a quantity of electricity which displaces 5600 ml of O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க at STP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளவு டிஸ்பிளேஸ் பண்ணுது பாருங்க, 5600 ml அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ O2 உடைய மாஸ் கண்டுபிடிக்க போகிறேன். மோல் கண்டுபிடிச்சிக்கலாமா ஃபஸ்ட்டு? மோல் தட் இஸ் ஈக்குவல் என்னதுவும் வால்யூம். ஸோ 5.6 லிட்டர் டிவைடட் பை 22.4. ஸோ இது 1 டைம், இது நமக்கு என்ன ஆயிருன்னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 1/4 0.25 மோல் இருக்குப்பா. சரியா? த வெயிட் ஆஃப் சில்வர் த டிஸ்பிளேசஸ் 0.25 மோல். சரியா? இந்த மோலை நான் மாசாக மாற்றுறேன். இன்ட்டு O2 உடைய மாசாக மாற்றும் போது ஆக்சிஜனுடைய மாஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 16. அப்போ 2க்கு நேரம் நமக்கு 32 வரும். ரைட்டா? அப்போ 32வால் நான் எதாவது மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 32 டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அது 1 டைம், இது 8 டைம்ஸ். அப்போ மாஸ் என்ன ஆயிடுச்சு நமக்கு 8 ஆயிடுச்சு. மோல் கண்டுபிடிச்சிட்டோம். மாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு நமக்கு இப்போ 8 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 8 கிராம். இப்போ இது ஃபேரடே செகண்ட்லலாம் போடலாம். ஸோ அப்போ மாஸ் ஆஃப் O2 டிவைடட் பை Z ஆஃப் O2 தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் Ag டிவைடட் பை Z ஆஃப் Ag. சரியாப்பா? அப்போ மாஸ் ஆஃப் O2 8 ரைட்டா, டிவைடட் பை Z ஆஃப் O2. Z ஆஃப் O2 நமக்கு என்ன வரும்? எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்? O2னா 4 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மாஸ் பார்த்தீங்கன்னா 32. அப்போ 32 டிவைடட் பை 4F. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் Ag டிவைடட் பை Ag பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா Ag ப்ளஸ் தான் நமக்கு இருக்கும் எப்போவுமே. அப்போ 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்போ ஏஜோட மாஸ் 108 டிவைடட் பை என்னது F. ஸோ இந்த Fவும் இந்த Fவும் கேன்சல் ஆயிரும். இந்த 4ம் இந்த 32 அடிச்சுன்னா 8 வரும். அப்போ ஆன்சர் பாருங்கள் நமக்கு என்ன வருது? 8/8 தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் Ag டிவைடட் பை 108. 8 8 கேன்சல் ஆயிரும் 1. அப்போ என்ன ஆயிரும்? மாஸ் ஆஃப் Ag தட் இஸ் ஈக்குவல் டு 108 கிராம். அப்போ ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்கள்? 108 கிராம். ஆப்ஷன் டியில் இருக்குது. ரைட்? ஸோ அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது ஃபேரடே செகண்ட் லாவுடைய அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, how many grams of cobalt metal will be deposited when a solution of cobalt 2 chloride is electrolyzed with a current of 10 ampere for 109 minutes கேட்டிருக்காங்க. ஸோ how many grams of cobalt deposited அப்படின்னு கேட்டாங்க. கோபால்ட் வந்து 2+ல இருக்குது. அப்போ கோபால்ட் 2+ + 2 எலக்ட்ரான் will gives என்னது? கோபால்ட். அப்போ என்னது? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் டெபாசிட்டட் கேட்குறாங்க. அப்போ M தட் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு IT. அப்போ மாஸ் டெபாசிட் தட் இஸ் ஈக்குவல் டு Z வந்து நமக்கு என்ன தெரியும்? இங்கே எழுதுன பாருங்கள் மேலே. Z தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் என்னது? கோபால்டோட மோலார் மாஸ் வந்து 59 டிவைடட் பை இதோடைய NF வேல்யூ என்னது? 2F. அப்போ Fோட வேல்யூ 96500 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 59 டிவைடட் பை 2 இன்ட்டு 96500 இன்ட்டு கரண்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர்ஸ். ஓகே 10 109 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 109 மினிட்ஸை செகண்ட்ஸுக்கு மாற்றுறேன். இன்ட்டு 60. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். அண்ட் இந்த 0 கேன்சல் ஆயிரும். ரைட்? அப்போ என்ன நமக்கு இங்கே 1 2 இருக்குது. ஸோ இங்கே 1 டைம், இங்கே நமக்கு 3 டைம்ஸ் அப்படின்னு வரும். ரைட்டா? அண்ட் ரிமைனிங் இருக்கிறது நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். 59 இன்ட்டு 109 இன்ட்டு 3 டிவைடட் பை 965 அப்படின்னு இருக்குது. ரைட்டாப்பா? 965 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். கேன்சல் பண்ணி கொடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? மாஸ் டெபாசிட்டட் கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே மாஸ் டெபாசிட்டட் எவ்வளோ வருது அப்படின்னா M தட் இஸ் ஈக்குவல் இதை கேன்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 19.99 வருது. சரிப்பா? 19.99 கிராம். அப்போ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னது? 20 கிராம். அப்போ 20 கிராம் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் B. ரைட்டா? இது எதுலேருந்து வந்திருக்கு? ஃபேரடே ஃபர்ஸ்ட் லாலேருந்து வந்திருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், Al2O3 is reduced by electrolysis at low potentials and high currents அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If 4 into 10 to the power of 4 ampere of current is passed through molten Al2O3 for 6 hours, what mass of aluminum is produced? Assume 100% current efficiency அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது கரண்ட் எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாகவே அந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு தான் யூஸ் ஆகுது, எந்த இதுலையுமே லாஸ் இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது அலுமினியம் பாக்சைட்டில் எப்படி இருக்குது? Al3+ல இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும்? நமக்கு 3 எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு இது என்ன மாறும்? Al 0ஆக மாறும். அப்போ இங்கே N ஈக்குவல் டு 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? அப்போ மாஸ் டெபாசிட்டர் தானே கேட்டிருக்காங்க இல்லையா? வாட் மாஸ் ஆஃப் அலுமினியம். அப்போ M தட் இஸ் ஈக்குவல் டு Z இன்ட்டு IT.
இப்போ இசட்டுக்கு இங்கே எழுதலாம். இசட் தட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை என்எஃப். ஸோ 3எஃப். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? எம் தட் இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3 இன்ட்டு எஃப் இன்ட்டு ஐயோட வேல்யூ பாருங்கள், கரண்ட்டோட வேல்யூ 4 இன்ட்டு 10⁴ ஆம்பியர்ஸ் ஃபார் 6 ஹவர்ஸ். ஸோ 6 ஹவர்ஸை நான் மினிட்ஸாக மாற்றணும். அண்ட் மினிட்ஸ் என்ன பண்ணணும்? செகண்ட்ஸாக மாற்றணும். ரைட்? அண்ட் 4 ஃபாரடே வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். நமக்கு என்ன வரும்? 96500. இது 1 டைம், இது நமக்கு 9 டைம்ஸ் வரும். ரைட்டா? இங்கே 0வை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம? வி கேன் கேன்சல். அப்போ எதை கேன்சல் பண்ணலாம்? இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன நமக்கு 6 இருக்குது. அதே மாதிரி இன்ட்டு 4 இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள்? எம் தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 4 இன்ட்டு 10⁴ இன்ட்டு 36 இன்ட்டு 6 டிவைடட் பை என்ன இருக்குது? 965 இருக்குது. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மாஸ் கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு வரக்கூடிய மாஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 8.1 இன்ட்டு 10⁴. ரைட்டாப்பா? 8.1 இன்ட்டு 10⁴. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். 4.5 கிராம் ஆஃப் அலுமினியம் அட்டாமிக் மாஸ் 27 கொடுத்துட்டாங்க. இஸ் டெபாசிட்டட் கேத்தோட் ஃப்ரம் Al3+ சொல்யூஷன். போன ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். பை சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ த வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ்டு அட் STP ஃப்ரம் H+ ion இன் சொல்யூஷன் சேம் குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் சேம். எலக்ட்ரிக் சார்ஜ் சேம்னாலே ஃபாரடே செகண்ட் லா. அப்போ மாஸ் ஆஃப் அலுமினியம் டெபாசிட்டட் டிவைடட் பை Z ஆஃப் அலுமினியம் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டெபாசிட்டட் டிவைடட் பை Z ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிக்கலாமா? அண்ட் மாஸ் கொடுத்துட்டாங்க. Z ஆஃப் அலுமினியம் போடணும். ஸோ கவனிங்க, Z ஆஃப் அலுமினியம் தட் இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3F, 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Z ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா மாஸ் வந்து 2 டிவைடட் பை 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 2F. அப்போ நேரம் 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/Fன்னு போட்டுக்கலாம். ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3யும் இதுவும் கேன்சல் ஆகி 9/Fன்னு போட்டுக்கலாம். அப்போ மாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா 4.5 டிவைடட் பை 9/F. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் H2 டிவைடட் பை இசட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 1/Fன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்பும் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? அப்போ மாஸ் ஆஃப் H2 தட் இஸ் ஈக்குவல் டு 4.5 டிவைடட் பை 9. அப்போ 4.5 டிவைடட் பை 9 அப்படின்னா 0.5 வருமா? ரைட்? அப்போ MH2 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது அப்படின்னா வில் கெட்டிங்க 0.5 அப்படின்னு எழுதிக்கலாம். 45 போட்டிங்கன்னா 1 5 5 9s 45. அப்போ இங்கே ஆயிரும் 0.5ன்னு வரும். ரைட்டா? அப்போ 0.5 மோல். அப்போ 0.5 மோல் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வால்யூமை மாற்ற என்ன பண்ணணும்? 0.5 இன்ட்டு 22.4 லிட்டர்ஸ். அப்போ டிவைடட் பை 2 தானே அர்த்தம் 0.5னா. அப்போ நமக்கு 11.2 லிட்டர்ஸ் ஆன்சர் வரும். ஸோ அப்போ 53க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 11.2 லிட்டர்ஸ் வரணும். வால்யூம் ஆக்குபைடு பை 1 ஈக்குவலண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். நம்பர் ஆஃப் ஃபாரடேஸ் ரெக்வயர்டு 0.5 கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ அப்போ 0.5க்கு அப்புறம் என்னது மல்டிப்ளை பண்ணால் 11.2 வருது. ஸோ நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது வந்து மாஸ் ஆஃப் H2 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ மாஸை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மோலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம அதை மோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ட்டு அதோடைய மோலார் மாஸு. ஸோ இன்ட்டு 0.5 இன்ட்டு அதோடைய மோலார் மாஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னா 2. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 0.5 இன்ட்டு 2 போடும்போது இட் வில் கிவ் ஆன்சர் ஆஃப் 1 இல்லையா? 0.25 வரணுமா? இன்ட்டு மோல் இன்ட்டு மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 2 கிராம். அப்போ 2 கிராம் போட்டோம் அப்படின்னா 0.5 இன்ட்டு 2 அடுத்து டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸு. இதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா வால்யூமை கொடுக்கும். அப்போ என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 2வும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 11.2. அப்போ 11.2 10. ஸோ 1/22.4 அப்படி போடாமல் நமக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர் கடைசியில் மாஸ் ஆஃப் H2 டெபாசிட்டட் வந்து 0.5 கிராம்பா. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் 0.5 இன்ட்டு ஹைட்ரஜனுடைய மோலார் மாஸ். ஸோ ஹைட்ரஜனுடைய மோலார் மாஸ் என்னது நமக்கு 2. அப்போ என்ன ஆயிரும்? 1ன்னு வரும்.
ரைட்டா? இது மோல்ஸு. ஸோ இட் கேன் ஆக்குபை என்னது 1 மோல். அப்ப 1 மோல் நமக்கு என்ன ஆகும்? இட் வில் ஆக்குபை 22.4 லிட்டர் அப்படின்னு வரும். பட் ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா, சாரி மாஸ் மாஸ் டிவைடட் பை திரும்பவும் பாருங்க மிஸ்டேக் பண்றேன் பாருங்க. நான் மோல்னே நெனச்சு ப்ராப்ளம் போட்டுட்ருக்கேன். சரி, லெட் கம் பேக் டு த ப்ராப்ளம். ஸோ மாஸ் என்ன பண்ணியாச்சு 0.5 கிராம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்ப மோல் கண்டுபிடிக்கணும். மோல் தட் இஸ் ஈக்குவல் டு வரும் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஸோ அப்ப மாஸோட வேல்யூ 0.5 டிவைடட் பை மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 2. அப்ப 0.25 அப்படின்னு வரும். ரைட்டா? இதுதான் மோல்ஸ். அப்ப 0.25 மோல்ஸ் கேன் ஆக்குபை என்னது 22.4 லிட்டர்னு போட்டேன் அப்படின்னா ஆன்சர் 5.6 வரும். அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ அப்போ மோல்ஸ் மாற்றிடுங்க. மாஸா வருது. அடுத்து என்னது? அதை மோலா மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா மோல் கிடச்சிரும். மோல் அப்படி என்ன பண்ணுங்க 22.4 லிட்டரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வால்யூம் ஆக்குபைடு பை த கேஸ் கிடச்சிரும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இன் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் NaCl when platinum electrode is taken then H2 is liberated at cathode while with the Hg cathode is formed sodium amalgam. The reason for this அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா NaCl எடுத்து ரிடக்ஷன் போடுறாங்க. ரைட்டா? பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும்போது கேத்தோடில் H2 நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ரைட்? அண்ட் Na நமக்கு என்ன ஆகலை? ரெடியூஸ் ஆகலை. இதே அமால்கம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மெர்க்குரி எடுக்கும்போது சோடியம் ரெடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி மோர் வோல்டேஜ் இஸ் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் H ப்ளஸ் அட் Hg தென் PT. ஏன்னா Hgயோடைய பொசிஷன் இன் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸில் ஹெச்ஜியோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டவுனில் இருக்கும். எதுக்கு? H+க்கு. ஸோ அப்போ இதோடைய பொட்டன்ஷியல் நமக்கு அதிகமாக பொட்டன்ஷியல் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும் சோடியத்தோட கம்பேர் பண்ணும்போது. பட் பிளாட்டினத்துக்கு அப்படி இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக H+ வந்துடும். ரைட்டா? பட் நீங்கள் Hg யூஸ் பண்ணும்போது ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு சோடியம் ரெடியூஸ் ஆகும். இதுக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே தெரிஞ்சிடும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். A 5 ampere of current is passed through a solution of zinc sulfate for 40 minutes. The amount of zinc deposited கேட்குறாங்கப்பா. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஜிங்க்கு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஜிங்க் சல்ஃபேட்டில் ஜிங்க் 2+ இருக்கும். இது நமக்கு டெபாசிட் ஆனால் 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஜிங்க்னு வரும். அப்போ N = 2. அப்போ Z = நமக்கு என்ன வரும்? ஜிங்கோடைய மாஸ். ஸோ ஜிங்கோடைய மாஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 65.3. அப்போ 65.3 டிவைடட் பை 2F. இப்போ மாஸ் டெபாசிட்டட் கேட்குறாங்க. ஸோ M that is equal to 65.3 divided by 2 into 96500. ஐயோட வேல்யூ 5 ஆம்பியர் இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40 மினிட்ஸ். அப்போ 40 into 60 அப்படின்னு போடுவோமா? ஏன்னா செகண்ட்ஸுக்கு மாற்றணும். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணி கொடுத்துடலாமா? ஸோ இது 10 ஆயிருமா? 10 into 5 was 20 ஆயிருமா? ஸோ அப்போ இது எப்படி அதெல்லாம் 65.3 ரைட்டா? அண்ட் இது 1 டைம், இது 2 டைம்ஸ். இப்போ 10 ஆயிரும். அப்போ இன்ட்டு 10 இன்ட்டு 6 டிவைடட் பை 965. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மாஸ் M that is equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4.065 கிராம் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்கு பாருங்க, டி. அப்போ 4.065 கிராம் தான் ஆன்சர். ரைட்? இதுவும் ஃபாரடேயோடைய ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sodium is made by the electrolysis of electrolysis of a molten mixture of about 40% NaCl and 60% calcium chloride because. So 60% calcium chloride யூஸ் பண்ணுறாங்க NaClோட சேர்த்து. அது ஏன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக மெட்டலர்ஜி படித்தா ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். Ca2+ can reduce NaCl to Na. தப்பு. அடுத்து Ca2+ can displace Na from NaCl. அதுவும் தப்பு. ஏன்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணாலே Na டிஸ்பிளேஸ் ஆயிரும். ரைட்டா? ஸோ மோட்டரில் இருந்தாலும் என்ன நமக்கு மூவபிளாக தான் இருக்கும். கால்சியம் குளோரைடு ஹெல்ப் இன் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுவும் தப்பு. ரைட்? ஏன் அப்படின்னா திஸ் மிக்சர் ஹேஸ் அ லோயர் மெல்டிங் பாயிண்ட் தன் NaCl. ஸோ இதுதான் கரெக்டு. அப்போ நம்ம எப்போவுமே இந்த எலக்ட்ராலிசிஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்ம தேவையான சப்ஸ்டன்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா போகிறது மேக்ஸிமம் பண்ணோம்னா அதோட மெல்டிங் பாயிண்ட்டை லோவர் பண்ணும். ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் லோவராக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்னா சீக்கிரம் கம்மியான டெம்பரேச்சர்லேயே ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இப்போ அயான்ஸோட மூவ்மெண்ட் ரொம்ப ஃபெசைலாக இருக்கும். இது வந்து நீங்கள் பெட்டர் மெட்டலர்ஜியில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மெட்டலர்ஜியில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். எலக்ட்ராலிசிஸில் அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷனில் ஆட் பண்ணுவோம், சோடியமில் ஆட் பண்ணுவோம், அடுத்து மெக்னீஷியமில் ஆட் பண்ணுவோம். இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வென் காப்பர் சல்ஃபேட் இஸ் எலக்ட்ராலைஸ்டு யூஸிங் பிளாட்டினம் எலக்ட்ரோடு. ஸோ பிளாட்டினம் எலக்ட்ரோடு வச்சுருக்கோம் அண்ட் காப்பர் சல்ஃபேட் வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். அப்போ காப்பர் சல்ஃபேட்டை அக்வஸ் தான்.
அப்ப என்ன ஆகும்? காப்பர் சல்ஃபேட்டு நமக்கு எப்படி பிரியும்? Cu2 பிளஸ் என்ன ஆகும் நமக்கு? SO4 2 அதே மாரி உள்ள வாட்டரும் இருக்கும். அப்ப H2Oன்னு போட்டுக்கலாம். இது என்ன எப்படி இருக்கலாம்? 2H பிளஸ் O2 ஸோ இப்படி பார்க்கும்போது, எனக்கு கேத்தோட்ல Cu2 ஏன்னா அது ரிடக்ஷன் ஆகுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வாங்கி. அப்ப காப்பர் இஸ் லிபரேட்டட் அட் கேத்தோடு. அண்ட் இங்க பார்க்கும்போது O2 தான் ஈஸியா என்ன ஆகும் நமக்கு ஆக்ஸிடைஸ் ஆகும். அப்ப ஆக்ஸிஜன் அட் ஆனோட் வரணும். ரைட்டா? ஸோ அப்ப 57க்கு காப்பர் இஸ் அட் கேத்தோட் அண்ட் ஆக்ஸிஜன் அட் ஆனோட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வரணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூசிங் பிளாட்டினம் எலக்ட்ரோட் த ப்ராடக்ட் அட் த ஆனோடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ அப்ப சல்ஃபியூரிக் ஆசிட அகைன் பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? 2H+. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி அகைன் ரிப்பீட்டடா வருதுன்னு நினைக்கிறேன் இதுல. ரைட்டா? 2- பிரியும். அடுத்து இதுல வாட்டரும் இருக்கும் டைல்யூட்னால. அப்ப வாட்டர் எப்படி பிரிப்போம்? 2H++ O2- பிரிப்போம். இது 2லயுமே H+ இருக்கு. இதுதான் கேத்தோட்ல ரிடக்ஷன் ஆக போகுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வாங்கிட்டு. ஆக்ஸிடேஷன்லாம் எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். அப்ப இதுதான் லூஸ் பண்ண போகுது. இது 2க்கும் பார்க்கும்போது ஆக்ஸிஜன் தான் ஈஸியா லூஸ் பண்ணும். ஸோ அப்ப 58க்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ பி ஆக்ஸிஜன் தான் நமக்கு என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். A device that convert energy of combustion of fuel like hydrogen and methane directly into electrical energy. ஸோ அப்ப ஒரு டிவைஸ் அது என்ன பண்ணுது நமக்கு ஃபியூவல் கம்பஷன் எனர்ஜிய என்ன பண்ணுது? ஃபியூவல்ஸ் கம்பஷன் எனர்ஜிய நமக்கு என்ன மாத்துது? எலக்ட்ரிசிட்டியா மாத்துது. அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூவல்ஸ்ன்னு சொல்லுவோம். டைரக்ட்டான ஒரு கொஸ்டின். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. The efficiency of fuel cell is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல் செல் எப்படி குடுப்போம்னா, அங்க நமக்கு ஹீட் எனர்ஜி தான் வெளிய வரும். அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு என்ன ஆகும்? அவைலபிள் எனர்ஜி, வொர்க் எனர்ஜியா மாறணும். ஸோ அது 2க்கும் இருக்க ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதோடைய எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ΔG/ΔH அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்ப the efficiency eta that is equal to இன்னும் சொல்லப்போனா அத என்ன பண்ணிக்கலாம்? யூஸ்ஃபுல் எனர்ஜி நம்ம எலக்ட்ரிசிட்டியா மாத்துறோம் இல்லையா? அந்த எனர்ஜி டிவைடட் பை சேஞ்ச் இன் ஹீட். அப்ப ΔHன்னு எழுதிக்கலாம். அப்ப யூஸ்ஃபுல் எனர்ஜிய நம்ம என்ன சொல்லுவோம்? ΔGன்னு சொல்லுவோம். அப்ப ΔG/ΔH அப்படின்றதுதான் நமக்கு என்னது? கரெக்ட்டான ஃபார்முலா. அப்ப ΔG/ΔH எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Zinc can be coated on iron to produce galvanized iron, but the reverse is not possible because அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிங்க்க கோட் பண்ணலாம். ஏன்னா ஜிங்க் ஈஸியா ஆக்ஸிடைஸ் ஆயிரும். ஸோ ஜிங்க் ஹேஸ் ஹையர் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தென் அயர்ன். ஏன்னா ஜிங்க் வந்து ஈஸியா ஆக்ஸிடைஸ் ஆகும். அப்ப இது நெகட்டிவ். அண்ட் அயர்ன் நெகட்டிவா இருக்கும். அயர்னை விட இது வந்து ஈஸியா ஆக்ஸிடைஸ் ஆகுறதுனால மோர் நெகட்டிவா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? ஜிங்க் ஹேஸ் ஹையர் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தென் அயர்ன் டி. ஸோ இது கரோஷன் டாபிக்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. த மோஸ்ட் கன்வீனியன்ட் மெத்தட் டு ப்ரொடெக்ட் த பாட்டம் ஆஃப் ஷிப் மேட் ஆஃப் அயர்ன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயனால மேட் பண்ணக்கூடிய ஷிப் அதோடைய பாட்டம் ஆஃப் ஷிப் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா 62க்கு இதெல்லாம் அப்ளிகேஷன் பார்ட் பி ஒயிட் டின் பிளேட்டிங். ஸோ ஒயிட் டின் பிளேட்டிங் கொடுக்கறது மூலம் என்ன பண்ணலாம்? நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா லெட் ஆக்சைடு நமக்கு ஆக்ஸிடைஸ் ஆயிரும். அயன் தான் ஆக்ஸிடைஸ் ஆகும். எம்ஜி பிளாக்ல கனெக்ட் பண்ணலாம். பட் எம்ஜி பிளாக்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, எம்ஜி வாட்டர்ல பட்டோனே என்ன ஆயிரும்? ஃபயர் ஆயிரும். ஸோ எம்ஜி பிளாக்க நம்ம பாட்டம்ல கனெக்ட் பண்ண முடியாது. அடுத்து கனெக்டிங் வித் பிபி பிளாக். பிபி பிளாக்க கனெக்ட் பண்ணலாம். பிபி என்னது நமக்கு ரிடக்ஷனை பொறுத்தவரைக்கும் அயனை விட இது என்ன ஆயிரும்? ஸ்ட்ராங் தான். இது என்னது? ஆக்ஸிடேஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அப்ப என்ன ஆயிரும்? அயன் தான் நமக்கு கரோட் ஆகும். அப்ப அயனை சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? டின்ன தான் நம்ம கோட் பண்ண வேற வழியே இல்ல. டின்னு, ஜிங்க் இது 2ம் நமக்கு ஃபேவரபிள் தான். அப்ப இங்க டின்னு தான். இது தெரிஞ்சவங்க டக்குன்னு பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா டின் அப்படின்னு. இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸை கொஞ்சம் ஒரு முக்கியமான மெட்டல்ஸ்க்குலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட் தி லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டு ப்ரொடெக்ட் அயன் அகெயின்ஸ்ட் கரோஷன் த மோஸ்ட் டியூரபிள் மெட்டல் பிளேட்டிங் ஆன் இட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த மெட்டல் பிளேட்டிங் வந்து நமக்கு டியூரபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 63க்கு நமக்கே தெரியும். நான் அப்பதான் சொன்னேன். ஜிங்க் அண்டு டின்னு நம்ம சாரி அயனுக்கு என்ன கொடுத்துருப்போம்? நம்ம வந்து ஜிங்க் கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா டின் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ 2யும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஜிங்க் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டின் கோட்டிங் போய்க்கலாம். ஸோ அப்போ நேரம் ஜிங்க் பிளேட்டிங் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேற ஒரு சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.